ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பேப்பர் பேஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு தான். இது ஒரு ஈஸியான அண்ட் சிம்பிளான பேப்பர் கிராஃப்ட். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கூட இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு அழகான பேப்பர் பேஸ்கெட் செஞ்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு ஈஸியான மெத்தடில் தான் நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுங்கிறது பார்த்துடலாம். கிராஃப்ட் பேப்பர் 2 கலர்ஸ் எடுத்துக்கோங்க, சிசர்ஸ், க்ளூ, ஸ்கேல். ஃபர்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் பேப்பரை நம்ம 9 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒவ்வொரு பீஸோட மெஷர்மெண்ட்டும் 2/24 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம 9 பீஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரே கலராக எடுத்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம ஃபஸ்ட்டு 8 பீஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கணும். அதை நம்ம இந்த மாதிரி ஹரிசான்டலாக நாம் வைக்கணும். ஃபஸ்ட்டு 4 பீஸ் மட்டும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக வச்சுருங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு 4 பீஸ் மட்டும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். 4 பீஸுமே வச்சதுக்கப்புறம் 5ஆவதாக ஒரு பீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு லைனுக்கு நம்ம கீழே வச்சிடணும். இந்த மாதிரி வச்சுட்டு செகண்ட் லைனில் மேலே வரணும். இந்த மாதிரி தேர்ட் லைனில் நம்ம கீழே கொண்டு போயிடணும். ஃபோர்த் லைனில் மேலே வச்சுக்கணும். இப்போது இன்னொரு பீஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம கீழே வச்சோம் இல்லைங்களா, அதனால் இந்த பீஸ் மேலே வச்சுக்கணும். நம்ம செகண்ட் லைனில் இது கீழே வரணும், தேர்ட் லைனில் மேலே வரணும், அடுத்து ஃபோர்த் லைனில் கீழே வரணும். இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போது இன்னொரு லேயர் எடுத்து அதை நம்ம ஃபஸ்ட்டு வச்ச மாதிரியே வைக்கணும். ஃபஸ்ட்டும் தேர்டும் ஒரே அரேஞ்ச்மெண்ட் வரும், செகண்டும் ஃபோர்த்தும் ஒரே மாதிரி நம்ம வைக்கணும். பாருங்கள், நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். இது கூட பின்னுறோம்ல, அதே மாடலில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். வச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லா மெஷர்மெண்ட்டும் நம்ம செக் பண்ணணும். எல்லாமே ஈக்குவலாக நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கணும். அதாவது எல்லா சைடுமே நமக்கு 8 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் அளவு. அந்த மாதிரி பார்த்து நீங்கள் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்தெந்த சைடில் ஓப்பன் இருக்கோ அந்த சைடு நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடணும். இந்த மாதிரி ஃபுல் ஸ்கொயர் ஷேப் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல எல்லாம் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடணும். ஸ்டிக் பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஃபோல்ட் பண்ணணும். 4 சைடுமே நீங்கள் உள் பக்கத்துக்கு ஃபோல்ட் பண்ணி விடுங்க. அந்த மாதிரி நாலு சைடுமே ஃபோல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கலர் கிராஃப்ட் பேப்பர் எடுத்துக்கணும். இதனோட மெஷர்மெண்ட் 2/34 சென்டிமீட்டர்ஸ். இதில் 3லேருந்து 4 பீஸ் நமக்கு தேவைப்படும். இதில் நம்ம 8 சென்டிமீட்டர் அளவுக்கு ஃபோல்டிங் கொடுக்கணும். பாருங்கள், 8 சென்டிமீட்டர் நான் மார்க் பண்ணி இதை நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணுறேன். ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் நம்ம இதை ஃபோல்ட் பண்ணிக்கணும்.
நான் ஆல்ரெடி வந்து நியூஸ் பேப்பர் பேஸ்கெட் ஒன்று செஞ்சுருக்கேன். அதனோட வீடியோ வந்து சேனலில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மேலே ஐகார்ட்லேயும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் அதை ஒரு டைம் பாருங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னர் வரப்போ நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடணும். நமக்கு ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி 3 பீஸ் இல்லைன்னா 4 பீஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட பேஸ்கெட்டோட லென்த்தை பொறுத்து நமக்கு தேவைப்படும். நான் இப்போது 4 பீஸ் இதில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நாம் ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதில் வந்து நம்ம இப்போ இதை வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி வைக்கணும்னா, மேலே கீழே அதே மெத்தட் தான். நம்ம அரேஞ்ச் பண்ணோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு, அதே மெத்தட் தான். ஒரு சைடில் மேலே வரணும், ஒரு சைடில் கீழே, திரும்பவும் மேலே, அதுக்கப்புறம் கீழே. இதே மெத்தடில் 4 சைடுமே நம்ம வந்து ஸ்ட்ரிப்ஸை வந்து உள்ளே விட்டு வெளியில் விட்டு அந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நாம் க்ளூ அப்ளை பண்ணி அந்தந்த இடத்துல அதை வந்து செக்யூர் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு பீஸும் நம்ம இந்த மாதிரி உள்ளே ஒரு பீஸ் வெளியில் ஒரு பீஸ் அந்த மாதிரி நம்ம வச்சு இதை அரேஞ்ச் பண்ணிக்கணும். இதே மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்த பீஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ செகண்ட் பீஸ் வைக்கிறப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பீஸ் வச்சது வந்து மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா செகண்ட் பீஸ் வரப்போ கீழே வரும். ஸோ அதே பின்னல் மாடலில் தான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு 3 பீஸ் வச்சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் ஃபைனலாக வர்றப்போ க்ளூ அப்ளை பண்ணுறேன். உள்ளே வெளியே அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல கரெக்டாக வருமோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணி நம்ம நல்லா ஸ்டிக் பண்ணிடணும்.
இப்போ நான் தேர்ட் லேயரும் ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் இந்த மாதிரி வெளியில் எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே உள்ளே மடித்து விட்டுடுறேன். இந்த மாதிரி மடித்து நான் ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணி அது எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன் இப்போது. ஸோ அதுக்கு நான் எல்லா 4 சைடுமே நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நான் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடுவேன். மீதி வெளியில் வர பீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி உள்ளேருந்து வெளியே வருதுல்ல, அதெல்லாம் நம்ம கட் பண்ணிடணும். பாருங்கள், நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்குது பாக்ஸ். நம்ம வந்து ஆல்ரெடி 9 பீஸ் கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து நமக்கு ஒரு பீஸ் இந்த மாதிரி ரிமைனிங் இருக்கும். அதை வந்து நம்ம ஹேண்டிலாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 கார்னர்லையும் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை ஸ்டிக் பண்ணணும். இப்போ வந்து நான் ஹேண்டில் வந்து இதில் ஸ்டிக் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் வந்து டெக்கரேட்டிவாக இருக்கிறதுக்காக நான் வந்து ஹேண்டிலில் சீக்வன்ஸ் ஒர்க் வந்து ஒட்ட போகிறேன் மேலே. அதுக்கு நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணுமோ அதை வந்து டெக்கரேட்டிவாக இங்கே வந்து செஞ்சுக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் ஒரு சம்கி இருக்குது, ஸோ நான் அதை வந்து இதில் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பீஸாக நம்ம வந்து இதில் ஸ்டிக் பண்ணிடணும். இப்போ வந்து நமக்கு பேப்பர் பேஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது சிம்பிளான மெத்தடில் தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை விசிட் பண்ணி மற்ற வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.